ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். மோவாபில் இருக்கும் ரூத்துவை பெத்லகேமுக்கு கொண்டு செல்ல தேவன் நகோமியை நடத்தின பாதையையும், அதேபோல் பாவ உலகில் இருக்கிற நம்மை நீதிமானாய் மாற்றி புதிய எருசலேமுக்குள் கொண்டு செல்ல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடத்துகிறதான பாதையையும் சற்றே கவனியுங்கள். இங்கு நகோமி தன் குமாரர் இருவரையும் கணவனையும் இழந்து தனித்தவளானால், பிதாவாகிய தேவனும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் அந்த ஒரு நொடியில் தனித்தவரானார். இங்கு நகோமி சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்றாலாம். அதே போல் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்களாம். இங்கு நகோமி நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை வெறுமையாக்கி சிறுமையாக்கினார் என்றால், அதே போல் தேவனுக்கு சமமாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அடிமையின் ரூபம் எடுக்க செய்து நமக்காக வெறுமையாக்கி அவரை சிறுமைப்படுத்தினாருங்க. இங்கு நகோமியை முத்தமிட்டு ஓர்பால் பின்வாங்கி திரும்பி போனாள். அதே போல் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு யூதாஸ் பின்வாங்கி திரும்பி போனான். இங்கு நகோமியை விசுவாசித்து விடாமல் பற்றி கொண்ட ரூத்துக்கு போவாஸ் கிடைத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்ததுங்க. இந்த நித்திய ஜீவனை நீங்களும் பெற உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து மோவாபில் இருக்கும் உங்களை பெத்லகேமுக்கு அழைத்து செல்ல அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பெத்லகேமுக்கு திரும்புங்கள். Thank you. God bless you.